God is going to open the heart of kings for you. உங்களுக்காக ராஜாவின் இருதயங்களை தேவன் திறக்க போகிறார். காலையில உங்க வீட்டுக்கு முன்னாடி வாகனம் வந்து நிக்கும். And tomorrow morning there will be a vehicle before your home. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற வருஷமாய் கௌரவிக்கிற வருஷமாய். This year the Lord will honor you and he will establish your name. அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு. Wherever the river goes there is prosperity. ராஜாக்கள் இருதயம் அப்படிதான். Like how the king, the heart of the king. ஒரே நாள்ல உங்க லைஃபே மாற போகுதுங்க. One day your life is going to be changed. God is opening the hearts of people. கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களை திறக்கிறார். Many times அநேக நேரங்களில் you are a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். You have the grace of God. தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கு. But you don't have the favor of men. ஆனா மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். You need the favor of men. மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு அவசியம். In Nehemiah chapter 2, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் Nehemiah is so scared to speak to the king. ராஜாவினிடத்தில் பேசுவதற்கு நெகேமியா மிகவும் பயந்திருந்தார். He is a cupbearer to the king. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தார். He cannot be sober. ஆகவே அவர் எப்பொழுதும் துக்கமாக இருக்க முடியாது. He has to be smiling. அவர் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் அவங்க இருதயத்தை உங்களுக்கு விரோதமா கடினப்படுத்தி வச்சிருக்காங்க. So many people have hardened their hearts against you. கர்த்தர் சொல்றார். Today the Lord says, இந்த ஆண்டு this year அவங்க இருதயத்தை எல்லாம் உன் பேர்ல இழக வைப்பேன். I'm going to melt their hearts towards you. Somebody lift your hands and say amen. Amen. In Nehemiah chapter 2, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் Nehemiah was scared to ask the king about his needs. நெகேமியா தன்னுடைய தேவைகளை ராஜாவினிடத்தில் சொல்ல பயந்திருந்தார். So he prayed and fasted before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக உபவாசித்து ஜெபித்தார். And God opened an opportunity. கர்த்தர் அவருக்கு என்று ஒரு வாய்ப்பை அங்கு திறந்து வைத்தார். He didn't ask. நெகேமியா கேட்கவில்லை. King asked. ராஜா கேட்கிறார். What is it you want? உனக்கு என்ன வேண்டும்? Then Nehemiah says, அப்பொழுது நெகேமியா சொல்கிறார், King, if it is found favor in your sight, ராஜாவே உம்முடைய கண்களில் தயை கிடைக்கும் என்றால், let me send people to the city of Judah. யூதாவின் பட்டணங்களுக்கு நான் ஜனங்களை அனுப்ப வேண்டும். And rebuild those places which were buried and burnt. அங்கு எரிக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட இடங்களை திரும்பவும் கட்ட வேண்டும். The king should have said no. ராஜா ஒருவேளை முடியாது என்று சொல்லி இருக்கலாம். But the king said, ஆனா ராஜா சொன்னார், how long will you take? எவ்வளவு நாள் ஆகும்? When he said this much time, அவர் இவ்வளவு நாள் ஆகும் என்று சொன்ன பொழுது the king said, ராஜா சொன்னார், I will give letters to the governors. அங்க இருக்கிற அந்த கவர்னர்களுக்கு நான் கடிதங்களை கொடுக்கிறேன். And the Bible says in verse 8, 8ஆம் வசனத்தில் வேதாகமம் இப்படியா சொல்கிறது, because the gracious hand of God was on me, கர்த்தருடைய கிருபையின் கரம் நன்மையா என் மேல் இருந்தபடியினால் the king granted my request. ராஜா நான் வேண்டிக் கொண்ட யாவையும் கட்டளையிட்டார். God is going to open the heart of kings for you. உங்களுக்காக ராஜாவின் இருதயங்களை தேவன் திறக்க போகிறார். உங்கள் மேல் அதிகாரிகளை, உங்களுடைய மாமாக்களை, உங்களுடைய தாத்தாக்களை, உங்களுக்கு யாரெல்லாம் மேல இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தை கர்த்தர் உலுக்குன்னு உலுக்கி தூக்கத்தை கெடுக்க போகிறார். Amen. He is going to disturb sleep of those people. Mordecai was sitting at the gate. மொர்தெகாய் ஒரு வாசலின் அருகே உட்கார்ந்திருந்தார். God disturbed the heart of the king. ராஜாவுடைய இருதயத்தை தேவன் கலங்க பண்ணி கொண்டிருந்தார். Suddenly the king is taking and reading history. திடீரென்று ராஜா எடுத்து அந்த சரித்திர புத்தகத்தை பார்க்கிறார். And he finds somebody saved him from being killed. ராஜா கொல்லப்படுவதிலிருந்து யாரோ அவரை காப்பாற்றினார் என்பதை படிக்கிறார். There was an assassination attempt against him. ராஜாக்கு விரோதமாய் ஒரு கொலை முயற்சி அங்கு நடந்திருக்கிறது. Somebody saved him. யாரோ ஒருத்தர் ராஜாவை காப்பாற்றினார். And he is asking, who saved me? ராஜா கேட்கிறார், யார் இதை செய்தார் என்று. Suddenly Mordecai, for whom they have built a pole to put him on the rope, மொர்தெகாய் கயிறுல கட்டி அந்த மரத்துல தொங்க விடும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த மொர்தெகாய ஓவர் நைட் காலையில ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இப்படி ஆகணும். Overnight the Lord calls Mordecai and said, this is how I want to honor a man. ஏங்க அடுத்த நாள் சாவறத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மொர்தெகாய் காலையில எழுந்தா ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, இவனை சேனையில ஏத்துங்க, மேல ராஜா வஸ்திரம் போடுங்க, ராஜா மோதிரம் போடுங்க, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன். Amen. Hallelujah. The next day Mordecai is about to be hanged, but in the morning the Lord calls him and honors him in this way. Somebody who got blessed by you.
உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாரோ ஒருவர். I feel the anointing and I'm prophesying. அபிஷேகத்தினால் நிறைந்து நான் உணர்ந்து இருப்பதை. You helped somebody in the past. கடந்த காலத்துல நீங்க யாருக்கோ உதவி செய்தீங்க. They forgot you. ஆனா அவர்கள் உங்களை மறந்து விட்டார்கள். Suddenly the Lord will wake them up. திடீரென்று கர்த்தர் அவர்களை எழுப்புவார். If you want me to bless you, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, if I want to bless you, நீ போய் உன்னை காப்பாத்துன அவருக்கு போய் நீ காணிக்க கொடு. You go and give offering to the person who saved you. உனக்காக ஜெபித்த உன்னை காப்பாற்றின அந்த மொர்தெகாய் போய் கனம் பண்ணு. The Mordecai who prayed for you, who saved you, go and honor him. நீ அவனை மறந்துட்ட. You have forgotten him. அவனால தான் நீ உயிரோடயே இருக்கிற. Today you are alive because of him. அவனுடைய ஜெபம் தான் உன்னை காப்பாற்றினது. His prayer only saved you. இன்னைக்கு நீ உயிரோட ராஜாவா இருப்பதுக்கு காரணம் அவனுடைய ஜெபம். Today you are king and alive because of his prayer. கனம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லுவார். The Lord will say honor him. காலையில உங்க வீட்டுக்கு முன்னாடி வாகனம் வந்து நிக்கும். And tomorrow morning there will be a vehicle before your home. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற வருஷமாய், கௌரவிக்கிற வருஷமாய். Amen. This is the year the Lord will honor you and he will establish your name. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Look at your neighbor and say, this year பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் God will open the hearts of my enemies. கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களின் இருதயத்தை திறப்பார். Esther went and stood before the king. எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாவுக்கு முன்பாக நின்றாள். In Esther chapter 5, எஸ்தர் 5ஆம் அதிகாரம். the king was verse 1 and 2. முதல் 2 வசனங்கள். The king was sitting in a royal throne. ராஜ வஸ்திரம் தரித்து ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தபோது Esther has gone without permission. எஸ்தர் அவங்க அனுமதி கேட்காமலே உள்ளே சென்று விட்டாள். Vashti was rejected because she disobeyed the king. ராஜாவுக்கு கீழ்ப்படியாதனால வஸ்தி புறக்கணிக்கப்பட்டாள். Now same thing is repeating. ஆனா அதே விஷயம் நடக்கிறது. She is going to disobey the king and going and stand for her people. ராஜாவுக்கு கீழ்ப்படியாம போய் தன் ஜனங்களுக்காக அவருக்கு முன்பாக நிக்க போகிறார். But God opened the heart of the king. ஆனால் கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை திறந்தார். He stretched the scepter. அவர் தன் செங்கோலை நீட்டினார். உங்களுக்கு கர்த்தருடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. Amen. A scepter is going to be shown for you as well. என்ன வேதம் சொல்கிறது? நீதிமொழிகள் 21:1 அவர் ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போ. Because in Proverbs 21:1 it says, King's sword is the hand of the Lord and the rivers of water he turneth it whithersoever he will. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜாக்களின் இருதயத்தை The king's heart நதி போல திருப்பி விட்டுருவாரா? he will turn like a river. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. அந்த நதி போகிற இடம்லாம் செழிப்பு. Wherever the river goes there is prosperity. ராஜாக்களின் இருதயம் அப்படிதான். Like how the king, the heart of the king. ஒரே நாள்ல உங்க லைஃபே மாற போகுதுங்க. One day your life is going to be changed. உங்களுக்காக கர்த்தர் இப்பொழுது துறவுகளை திறக்க போறார். Now he is going to open wells for you. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.